பறந்து வந்து மணமுடிக்க ஆசைப்பட்ட மணமகள் காத்திருந்த மணமகனுக்கு பேரிடி நடந்தது இதுதான். கர்ப்பிணி பெண்ணிடம் அத்துமீறியவரின் காலை உடைத்த போலீசார் வைரலாகும் காணொளி. ஊடக நிறுவனம் ஒன்றின் போலி செய்திக்கு 10 பில்லியன் நஷ்ட ஈடு கோரி கடிதம். நாய் குறித்ததால் பெண் மீது சரமாரி தாக்குதல் காணொலி வெளியாகியதில் நடந்த அதிரடி. போர் நிறுத்தம் முடியும் வரை ஹார்முஸ் நீரிணை ஈரானின் கட்டுப்பாட்டிலேயே இருக்கும் பாதுகாப்பு சபை தெரிவிப்பு. காவல்துறை வேடத்தில் மோசடி, பொதுமக்களுக்கு சிஐடி விடுத்துள்ள அவசர எச்சரிக்கை. மருத்துவர்களை தக்க வைக்க அரசு முன்வர வேண்டும், GMOA பகிரங்க கோரிக்கை. அரசியல் கைதிகளையும் எதிர்கொள்ள தயார், டக்ளஸ் அறிவுறுத்தல். முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனையின் கணக்காளர் மற்றும் முகாமைத்துவ உதவியாளர் கைது. யாழ்ப்பாணம் புத்தூர் பகுதியில் நேற்று இரவு அடையாளம் காணப்படாத நிலையில் ஆணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. சம்பவம் குறித்து தெரிய வருவதாவது, வயலோரத்தில் சடலம் ஒன்று காணப்படுவதை அவதானித்த பொதுமக்கள் உடனடியாக அச்சுவேலி காவல்துறையினருக்கு தகவல் வழங்கினர். தகவலை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் சடலத்தை மீட்டதோடு மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். மீட்கப்பட்டவர் யார், அவர் எவ்வாறு உயிரிழந்தார் என்பது குறித்த விவரங்கள் இதுவரை வெளியாகவில்லை. இது கொலையா அல்லது விபத்தா என்ற கோணத்தில் அச்சுவேலி காவல்துறையினர் தீவிர விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். சடலம் தற்போது உடற்கூற்று பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட உள்ளது. இந்த சம்பவம் அந்த பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. மட்டக்களப்பு சித்தாண்டியில் மதுபானம் அருந்துவதற்காக 1000 ரூபாய் பணம் தராத ஆத்திரத்தில் தனது தாயை தள்ளி வீழ்த்தி கொலை செய்த 19 வயது இளைஞன் கைது செய்யப்பட்டுள்ளதாக சந்திவெளி போலீசார் தெரிவித்துள்ளனர். நேற்று முன்தினம் மாலை இடம்பெற்ற இந்த சம்பவம் குறித்த விவரங்கள் பின்வருமாறு. சித்தாண்டி 4ஆம் பிரிவு பழைய சந்தை வீதியைச் சேர்ந்த 42 வயதுடைய குமாரசுவாமி வசந்தா என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். சம்பவ தினம் மாலை 6 மணியளவில் சந்தேக நபரான மகன் தனது தாயிடம் மது அருந்துவதற்காக 1000 ரூபாய் பணம் கேட்டுள்ளார். தாயார் தன்னிடம் பணம் இல்லை என்று கூறியதால் ஆத்திரமடைந்த மகன் தாயை பிடித்து ஆவேசமாக தள்ளியுள்ளார். இதன்போது நிலை தடுமாறி கீழே விழுந்த தாயின் தலை தரையில் பலமாக மோதியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். சம்பவத்தை அடுத்து தப்பியோடிய இளைஞனை போலீசார் தேடிப்பிடித்து கைது செய்தனர். உயிரிழந்தவரின் சடலம் மீட்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. சந்திவெளி போலீசார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். பிரேசிலில் மணப்பெண் ஒருவர் தனது திருமணத்தை மறக்க முடியாத திருமணமாக மாற்ற வேண்டும் என்று கண்ட கனவு சோகத்தில் முடிந்துள்ளது. இது தொடர்பில் வெளியான காணொளி பார்ப்போரை மிகுந்த வேதனைக்கு உட்படுத்தியுள்ளது. அதாவது, மணப்பெண் ஒருவர் தனது திருமண நிகழ்விற்கு ஹெலிகாப்டரில் வானில் இருந்து இறங்கி வருவதற்கு திட்டமிட்டுள்ளார். ஆனால் அந்த மகிழ்ச்சியான தருணம் திடீரென துயரமாக மாறியது. ஹெலிகாப்டரில் பயணித்துக் கொண்டிருக்கும் போது திடீரென வானிலை மோசமடைந்து விமானியின் கட்டுப்பாட்டை இழந்துள்ளது. இதனால் விபத்துக்குள்ளாகி அதில் பயணித்த மணப்பெண்ணும் அவருடன் இருந்தவர்களும் உயிரிழந்துள்ளார்கள் என தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதே நேரத்தில் திருமண மேடையில் தனது வருங்கால மனைவியை எதிர்பார்த்து மேடையில் காத்திருந்த மணமகன் இந்த துயர் செய்தியினால் அதிர்ந்து போயுள்ளார். ஜெய்ப்பூரில் கர்ப்பிணி பெண்ணிடம் அநாகரிகமாக நடந்து கொண்ட வழக்கில் தேடப்பட்ட நபர் தற்போது போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் கைது செய்யப்பட்டு கை மற்றும் கால்களில் கட்டுடன் நடக்க முடியாமல் நடந்து வரும் காட்சி சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகின்றது. இந்த சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில், ஜெய்ப்பூரில் சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்த கர்ப்பிணி பெண்ணை பின்னால் இருந்து அணுகிய மிக மோசமான முறையில் அநாகரிகமாக நடந்து கொண்டார். இது தொடர்பான சிசிடிவி காணொளி சமூக வலைதளங்களில் வைரலாகி பெரும் கண்டனத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த மார்ச் 26ஆம் தேதி நடந்த இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது.
போலீஸ் விசாரணையில் குற்றவாளியை கண்டறிந்ததோடு அவர் மீது கொள்ளை, வழிப்பறி, துப்பாக்கி சூடு உட்பட பல வழக்குகள் ராஜஸ்தான் மற்றும் மத்திய பிரதேசத்தில் உள்ளன என்பதையும் தெரிந்து கொண்டனர். இதனால் போலீசார் தீவிர தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த நிலையில் தேடப்பட்ட குற்றவாளி 2018ஆம் ஆண்டின் கொள்ளை வழக்கில் ஆஜராகாத காரணத்தினால் நீதிமன்றத்தில் ஆஜரானதாக கூறப்படுகின்றது. பின்னர் அவர் பழைய வழக்கை பயன்படுத்தி புதிய வழக்கில் தப்பிக்க முயன்றது விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதனால் ராஜஸ்தான் போலீசார் அவரை நேரடியாக கைது செய்ய முடியாமல் தற்காலிகமாக தடை ஏற்பட்டது. கிட்டத்தட்ட ஒரு வருடம் அவர் தலைமறைவாக இருந்ததாகவும் கூறப்படுகின்றது. இவ்வாறான நிலையில் கர்ப்பிணி பெண்ணிடம் அநாகரீகமாக நடந்து கொண்ட குற்றவாளி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் குற்றவாளி நடந்து வருகின்ற காட்சிகள் இணையத்தில் பரவ ஆரம்பித்த நிலையில் நீதி தாமதம் ஆகினாலும் ஒருபோதும் தடுக்கப்படாது என்பதற்கு சாட்சி என பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். களத்துறையில் தமது வளர்ப்பு நாய்கள் பட்டாசு சத்தத்தால் அச்சமடைவதாக கூறி பட்டாசு கொளுத்துவதை நிறுத்துமாறு கோரிய பெண்ணொருவர் மீது அண்டை வீட்டார் நடத்திய கொடூர தாக்குதல் காணொலி சமூக வலைதளங்களில் வைரலாகிய நிலையில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். புத்தாண்டு கால பகுதியில் மொரக்கஹேன பகுதியில் பட்டாசுகள் கொளுத்தப்பட்டுள்ளன. இதனால் தனது வளர்ப்பு நாய்கள் மிகுந்த அவதிக்குள்ளாவதாக கூறி அந்த பெண் தனது அண்டை வீட்டாரிடம் அதனை நிறுத்துமாறு கோரியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த அண்டை வீட்டார் அந்த பெண்ணை தடியால் கொடூரமான முறையில் தாக்கியுள்ளனர். இந்த சம்பவம் அங்கிருந்த ஒருவரால் காணொலி எடுக்கப்பட்டு இணையத்தில் பரவியது. காணொலி ஆதாரங்களின் அடிப்படையில் விசாரணைகளை ஆரம்பித்த மொரக்கஹேன காவல்துறையினர் பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் வாக்குமூலத்தை பதிவு செய்தனர். இந்த தாக்குதலோடு தொடர்புடைய வேல்மில்ல பகுதியைச் சேர்ந்த 54 வயதுடைய நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் ஹொரண நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதைத் தொடர்ந்து அவரை எதிர்வரும் ஏப்ரல் 24ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். நாட்டில் காவல்துறை அதிகாரிகள் போன்று நடித்து பொதுமக்களிடம் பணம் பறிக்கும் மோசடிகள் அதிகரித்து வருவதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. சைபர் குற்றவாளிகள் தொலைபேசி அல்லது இணையம் வாயிலாக நபர்களை தொடர்பு கொள்கின்றனர். உங்கள் மீது ஒரு விசாரணை நடைபெற்று வருவதாக கூறி மிரட்டும் அவர்கள் அந்த தண்டனையிலிருந்து உங்களை காப்பாற்ற அல்லது நிவாரணம் வழங்க பணம் தேவை என வலியுறுத்துகின்றனர். குற்ற விசாரணை என்ற போர்வையில் மக்களை பயமுறுத்தி பணத்தை பறிக்கின்றனர். இவ்வாறான சைபர் மோசடிகள் குறித்து பொதுமக்கள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும். கடந்த ஆண்டில் மட்டும் சைபர் குற்றங்கள் தொடர்பாக 10,015 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன. அவற்றில் 3,100 முறைப்பாடுகள் நேரடியாக இவ்வாறான சைபர் மோசடிகளோடு தொடர்புடையவாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எவரேனும் தொலைபேசி மூலம் காவல்துறையினர் அடையாளப்படுத்தி பணம் கோரினால் உடனடியாக உங்கள் பகுதிக்கு அருகிலுள்ள காவல் நிலையத்திற்கு தகவல் வழங்குமாறு கேட்டுக்கொள்வதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது. மருத்துவர்களை நாட்டில் தக்க வைத்துக் கொள்ள அரசாங்கம் முன்வர வேண்டும் என அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் மத்திய குழு உறுப்பினர் மருத்துவர் வாசன் ரட்னசிங்கம் தெரிவித்துள்ளார். நாட்டின் சுகாதாரத்துறையில் நிலவும் நெருக்கடிகளுக்கு தீர்வு காணவும் மருத்துவர்களின் தொழில்சார் உரிமைகளை பாதுகாக்கவும் அரசாங்கம் உடனடியாக பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும் என அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. இலங்கையில் தற்போது நிலவும் பொருளாதார மற்றும் சமூக சூழலில் திறமையான மருத்துவர்கள் நாட்டை விட்டு வெளியேறுவதை தடுக்க வேண்டியது அவசியமாகும். அவர்கள் நாட்டில் தங்கியிருந்து மக்களுக்கு சிறப்பான சேவையை வழங்க வேண்டுமானால் அவர்களின் நீண்டகால பிரச்சினைகளுக்கு அரசாங்கம் செவிசாய்க்க வேண்டும். கடந்த காலங்களில் தொழிற்சங்க போராட்டங்கள் இடம்பெற்ற போது அவற்றுக்கு ஆதரவு தெரிவித்தவர்களே தற்போது ஆட்சியில் இருக்கும் போது அந்த போராட்டங்களை எதிர்ப்பதோடு மருத்துவர்களின் கோரிக்கைகளை கொச்சைப்படுத்துகின்றனர். உரிமைகளுக்காக குரல் கொடுப்பது ஏனைய துறைகளைப் போலவே மருத்துவத்துறைக்கும் அவசியமானதாகும். சுகாதாரத்துறையில் நிலவும் முரண்பாடுகளை தீர்ப்பதற்கு உரிய அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்கள் தங்களது தனிப்பட்ட கௌரவம் அல்லது ஈகோ பார்க்காமல் திறந்த மனதோடு மேசைக்கு வந்து கலந்துரையாட வேண்டும். நேரடியான மற்றும் நேர்மையான பேச்சுவார்த்தைகள் மூலம் மாத்திரமே இந்த பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முடியும். மருத்துவர்களின் உரிமைகளை மேம்படுத்தவும் பாதுகாப்பதும் இறுதியில் நாட்டு மக்களுக்கு வழங்கப்படும் சுகாதார சேவையின் தரத்தையே உறுதிப்படுத்தும். எனவே தொழிற்சங்க நடவடிக்கைகளை முடக்குவதை விடுத்து தீர்வுகளை வழங்குவதில் அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அரசியல் ரீதியான கைதுகள் உட்பட எந்தவொரு சவாலையும் எதிர்கொண்டு கட்சியின் செயற்பாடுகளை முன்னெடுத்து செல்ல தயாராக இருக்குமாறு ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா தனது கட்சி உறுப்பினர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். யாழ்ப்பாணத்தில் உள்ள கட்சியின் மாவட்ட தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற முக்கிய கூட்டத்தின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார்.
அரசியல் வாழ்வில் சவால்கள் ஏற்படுவது இயல்பானது என குறிப்பிட்ட அவர், வருங்காலத்தில் அரசியல் ரீதியான கைதுகள் இடம்பெற்றாலும் கட்சியின் செயல்பாடுகள் எந்தவித தொய்வுமின்றி வீரியத்தோடு முன்னெடுக்கப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். அத்துடன் கடந்த கால சேவைகளின் அடிப்படையில் இன்றைய அரசியல் சூழலில் ஏபிடிபி கட்சியின் தேவை அதிகமாக உணரப்படுவதாகவும் இது மக்களின் உணர்வுகளூடாக வெளிப்படுத்தப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் கட்சியின் கொள்கைகளை நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் முன்னெடுப்பவர்கள் எவராயினும் அவர்களோடு இணைந்து பயணிக்க தயார் என குறிப்பிட்ட அவர், கட்சியின் அடுத்த கட்ட தலைமையை கட்டியெழுப்பும் முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். கட்சியின் நலன் மற்றும் செயற்பாடுகளுக்கே அனைவரும் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றும் அதன் மூலமே மக்களின் எதிர்கால அபிலாஷைகளை வெற்றி கொள்ள முடியும் என்றும் டக்ளஸ் தேவானந்தா இந்த கூட்டத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனையின் தற்காலிக கணக்காளர் மற்றும் முகாமைத்துவ உதவியாளர் இருவரையும் இலங்கை லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினர் நேரடியாக கைது செய்துள்ளனர். குறித்த கைது நடவடிக்கையானது நேற்றைய தினம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனைக்கு நிரந்தர கணக்காளர் இல்லாத நிலை காணப்படுகின்றது. இந்நிலையில் கைது செய்யப்பட்ட கணக்காளர் விவசாய திணைக்களத்தில் பணிபுரிகின்றார். இவர் கிழமையில் ஒருநாள் முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனைக்கு கணக்காளராக கடமையாற்றியும் வந்துள்ளார். முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனையின் சலவை தொழில் ஒப்பந்தம் எடுத்த ஒப்பந்ததாரர் ஒருவருக்கு காசோலையொன்றினை வழங்குவதற்காக மாதந்தோறும் பணம் பெற்று காசோலையினை வழங்கி வந்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் குறித்த சலவை தொழிலாளி லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிடம் மேற்கொண்ட முறைப்பாட்டிற்கு அமைய இன்றும் வழமை போன்று காசோலையினை எடுப்பதற்கு சலவை ஒப்பந்ததாரர் தனது உறவினர் ஒருவரிடம் பணம் கொடுத்து அனுப்பி வைத்துள்ளார். மருத்துவமனையின் தற்காலிக கணக்காளர் குறித்த பணத்தினை முகாமைத்துவ உதவியாளரிடம் கொடுக்கும்படி சொல்லியுள்ளார். குறித்த ஒப்பந்ததாரர் தனது பணத்தினை அரசு உத்தியோகத்தர்களிடம் கையளித்த அடுத்த கணம் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரான 2 அரசு உத்தியோகத்தர்களும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றனர். மேலும் சந்தேக நபர்களை முல்லைத்தீவு போலீசாரிடம் ஒப்படைத்து சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தும் நடவடிக்கையில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு ஈடுபட்டுள்ளது. KD லால்காந்தவுக்கு 46 கோடி ரூபாய்க்கும் அதிகமான பல சொத்துக்கள் இருப்பதாக ஒரு சில பிரதான ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதனையடுத்து தமக்கு அதிக சொத்துக்கள் இருப்பதாக தெரிவித்த பிரதான ஊடகம் ஒன்றிற்கு எதிராக அவர் நேற்றைய தினம் நடவடிக்கை எடுத்துள்ளார். பொய்யான தகவல்களை வெளியிட்ட ஒளிபரப்பு உரிமத்தை ரத்து செய்ய கோரியும் 10 பில்லியன் இழப்பீட்டை வழங்குமாறும் லால்காந்த கோரியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு குறித்த ஊடக நிறுவனம் அவரது 2025ஆம் ஆண்டுக்கான சொத்து மற்றும் பொறுப்புகள் அறிக்கையை தவறாக காண்பித்து இருப்பதாகவும் அவதூறான தகவல்களை வெளியிட்டுள்ளதாகவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். தமக்கான சொத்து மதிப்பு ரூபாய் 460 மில்லியனை தாண்டியது என்ற தலைப்பின் கீழ் பல்வேறு டிஜிட்டல் தளங்களில் மீண்டும் வெளியிடப்பட்ட அந்த அறிக்கை தனது நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் நோக்கம் கொண்டது என்றும் அமைச்சர் குறிப்பிட்டிருக்கின்றார். தமிழ் மக்களுக்கு எதிராக அரசாங்கம் முன்னெடுத்து வரும் திட்டங்களை முறியடிக்க இன்னும் இறுக்கமான அரசியல் கட்டமைப்பை உருவாக்குவது குறித்து தமிழரசுக் கட்சியுடன் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். தமிழ் மக்களின் அடிப்படை பிரச்சினைகள் மற்றும் தீர்வு திட்டம் தொடர்பில் தமிழரசுக் கட்சியுடன் இணைந்து பயணிப்பது குறித்து பலகட்ட பேச்சுக்கள் நடத்தப்பட்டுள்ளன. குறிப்பாக மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும் என்பதில் அனைத்து கட்சிகளும் ஒருமித்த கருத்தை கொண்டுள்ளன. தற்போதைய அரசியல் சூழலில் சிதறி போகாமல் ஒரு பலமான கட்டமைப்பாக செயற்படுவது குறித்து தமிழரசுக் கட்சி தற்போது ஆராய்ந்து வருகின்றது. இது தொடர்பான சாதகமான முடிவுகள் விரைவில் எட்டப்படும் என எதிர்பார்ப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே அரசாங்கம் திட்டமிட்டு முன்னெடுக்கும் பௌத்த மேலாதிக்க செயற்பாடுகளை தடுத்து நிறுத்துவதற்கு அனைத்து தமிழ் சக்திகளும் ஓரணியில் திரள வேண்டியது காலத்தின் கட்டாயம் எனவும் சுரேஷ் பிரேமச்சந்திரன் இதன்போது வலியுறுத்தியுள்ளார். போர் முழுமையாக முடிந்து பிராந்தியத்தில் நீடித்த அமைதி ஏற்படும் வரை ஹார்முஸ் நீரிணை வழியாக இடம்பெறும் போக்குவரத்தின் மீது கண்காணிப்பையும் கட்டுப்பாட்டையும் அமுல்படுத்துவதில் தெஹ்ரான் உறுதியாக உள்ளதாக ஈரானின் உச்ச தேசிய பாதுகாப்பு சபை அறிவித்துள்ளது. அந்த வழியாக செல்லும் கப்பல்களிடமிருந்து முழுமையான தகவல்களை சேகரிப்பது, போக்குவரத்து சான்றிதழ்களை வழங்குதல், பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சேவைகளுக்காக சேவை கட்டணங்களை செலுத்த கோருவது ஆகியவற்றின் மூலம் இந்த செயல்முறை நடைமுறைப்படுத்தப்படும் என ஈரானின் உச்ச தேசிய பாதுகாப்பு சபை அந்த நாட்டின் அரசு தொலைக்காட்சி சேவைக்கு தெரிவித்துள்ளது.
வெலிகம பகுதியில் வீதியில் நடந்து சென்ற முதியவர் ஒருவரிடமிருந்து பணத்தை கொள்ளையடித்து சென்ற சம்பவம் நேற்று மதியம் இடம்பெற்றுள்ளது. இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில், முதியவர் வீதியால் சென்று வருகையில் திருடன் முதியவரை தள்ளி விழுத்திவிட்டு அவரிடமிருந்து பணத்தை கொள்ளையடித்து சென்றுள்ளார். 2026 ஏப்ரல் 18 அன்று வெளியான தகவல்களின் அடிப்படையில் இதுபோன்ற சம்பவங்கள் அந்த பகுதியில் பதிவாகியுள்ளன. வெலிகம பகுதியில் வீதியில் நடந்து சென்ற முதியவர் ஒருவரிடமிருந்து பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. வெலிகம மற்றும் மாத்தறை பகுதிகளில் கடந்த காலங்களில் இவ்வாறான கொள்ளை சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன. சம்பவம் தொடர்பான விசாரணைகளை வெலிகம போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். சர்வதேச ரீதியில் ஏற்பட்டுள்ள பொருளாதார மாற்றங்கள் மற்றும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நீடித்து வரும் போர் சூழல் காரணமாக உலக சந்தையில் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நேற்று அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. உலகளாவிய பதற்ற நிலை மற்றும் முதலீட்டாளர்களின் பாதுகாப்பு கருதிய முதலீடுகளே இந்த விலை அதிகரிப்புக்கு காரணமாக அமைந்துள்ளது. அதன்படி தங்கம் ஒரு அவுன்ஸ் 4831.23 விற்பனை செய்யப்படுகின்றது. வெள்ளி ஒரு அவுன்ஸ் $80.83 விற்பனை செய்யப்படுகின்றது. சர்வதேச சந்தையில் ஏற்பட்டுள்ள இந்த திடீர் விலை உயர்வை தொடர்ந்து உள்நாட்டு சந்தையிலும் இன்று தங்கத்தின் விலை குறிப்பிடத்தக்க அளவு அதிகரிக்கக்கூடும் என பொருளாதார நிபுணர்கள் எதிர்வு கூறியுள்ளனர். குறிப்பாக ஆபரண தங்கத்தின் விலை மற்றும் 24 கரட் தங்கத்தின் விலைகளில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. மத்திய கிழக்கில் நிலவும் அமைதியற்ற சூழல் மற்றும் உலக பொருளாதார காரணிகள் தொடரும் பட்சத்தில் வரும் நாட்களில் தங்கம் மற்றும் வெள்ளி விலையில் மேலும் தளம்பல் நிலை ஏற்படலாம் என அஞ்சப்படுகின்றது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள யாழ் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்க. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யாழ்டிவி.com எனும் இணையதளத்தின் வாயிலாக எங்களோடு இணைத்துக் கொள்ளுங்கள்.